அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான விண்வெளி உளவு வானூர்தியை அதாவது அவாக்ஸை ஈரான் சுட்டு வீழ்த்தியதா? ஆர்டி நியூஸ் மற்றும் விமான ரேடர் காட்சிகளின்படி ஹோர்முஸ் நீரிணையினுடைய மிகவும் பதற்றமான பகுதிக்கு மேல் பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய E-3G சென்ட்ரி அவாக்ஸ் வானூர்தி ரேடர் திரையில் இருந்து மறைவதற்கு முன்பு 7700 என்ற அவசர குறியீட்டை அனுப்பியதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த 7700 குறியீடு என்பது உடனடியாக உதவி மற்றும் விமான போக்குவரத்து கட்டுப்பாடிடம் இருந்து முன்னுரிமை தரையிறங்கும் அனுமதியை கோரும் கடுமையான விமான அவசர நிலையை குறிக்கின்றது. இயந்திர கோளாறு, மருத்துவ அவசர நிலைகள் அல்லது சாத்தியமான போர் சேதம் உள்ளிட்ட பல சூழ்நிலைகளால் இந்த அவசர குறியீடு விமானத்தில் இருந்து அனுப்பப்படலாம். இருப்பினும் அவசரகால நிலைக்கான சரியான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. மேலும் இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்கள் இதுவரை முழுமையாக வெளியிடப்படவில்லை. E-3G சென்ட்ரி அவாக்ஸ் வானூர்தியின் தற்போதைய நிலை இன்னும் முழுமையாக கண்டறியப்படவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்காவினுடைய ராணுவ நடவடிக்கைகளுக்கு E-3G சென்ட்ரி அவாக்ஸ் வானூர்தியானது ஒரு முதுகெலும்பாக விளங்கி இருக்கிறது. இது அமெரிக்க படைகளுக்கு மிக முக்கியமான உளவு மற்றும் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு வழிகளை வழங்கும் ஒரு முக்கியமான விண்வெளி கண்ணாக செயற்பட்டிருக்கிறது. ஈரானுடனான ராணுவ பதற்றங்கள் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியின் நெருக்கடிகளுக்கு மத்தியில் நடவடிக்கைகளுக்கு உதவவும் ஈரானினுடைய வான் பரப்பை மிக தெளிவாக கண்காணிக்கவும் அமெரிக்க விமானப்படை இந்த அவாக்ஸ் வானூர்தியை மத்திய கிழக்கு பகுதிக்கு அனுப்பியிருந்தது. இந்த அவாக்ஸ் உளவு விமானமானது தரையில் இருந்து வளிமண்டலம் வரை கிட்டத்தட்ட 120,000 சதுர மைல் போர் வழியை கண்காணிக்க முடியும். இது அச்சுறுத்தல்களை கண்டறிந்து கண்காணிப்பதற்கான ஒரு முக்கியமான சொத்தாக இதனை அமெரிக்கா பார்க்கிறது. E-3 என்பது வெறும் உளவு பார்க்கும் வானூர்தி மட்டுமல்ல, இது சக்தி வாய்ந்த வான்வழி கட்டளை நிலையமாகவும் செயற்பட்டு வருகிறது. இது விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் முதல் பெரிய ட்ரோன்கள், கப்பல்கள் மற்றும் டாங்கிகள் போன்ற தரை இலக்குகள் வரை நூற்றுக்கணக்கான இலக்குகளை ஒரே நேரத்தில் கண்காணிக்கக்கூடிய மிக முக்கியமான விமானமாகும். E-3 விமானத்தில் உள்ள பணியாளர்கள் இந்த தகவலை நிகழ் நேரத்தில் தளத்தில் உள்ள தளபதிகள், கடலில் உள்ள கப்பல்கள் மற்றும் பிற அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு தெரிவிக்க முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான இந்த விமானமே தற்போது ரேடர்களினுடைய கண்களில் இருந்து ஹோர்முஸ் நீரிணைக்கு மேலாக பறந்து கொண்டிருந்த போது மறைந்திருக்கிறது. மட்டுமல்லாமல் ஒரு மிக முக்கியமான அறிவித்தலையும் வழங்கி இருக்கிறது. இதன் பின்னரான காலப்பகுதியில் இந்த விமானம் எங்கு சென்றது, தாக்கப்பட்டதா, ஈரானினால் சுட்டு வீழ்த்தப்பட்டதா என்பது பற்றிய தகவல்கள் எதுவும் இதுவரை தெளிவாக கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முதலாவது E-3 விமானமானது 1977 சேவையில் நுழைந்தது. மேலும் இந்த வகையான வானூர்தி 10 ஆண்டுகளாக அமெரிக்காவினுடைய வான்வழி உளவுத்துறையின் முக்கிய அங்கமாக இருந்து வருகிறது. E-3 ஆனது 2030களின் தொடர்ந்து செயற்பாட்டில் இருக்கும் என்று அமெரிக்க விமானப்படை முன்பு கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வானூர்தி ஏற்கனவே ஈரானுடனான மோதலின் போது ஆபத்தை எதிர்கொண்டிருக்கிறது. மே மாதத்தில் சவுதி அரேபியாவில் உள்ள பிரின்ஸ் சுல்தான் விமான தளத்தில் ஈரான் செஹட்ரான் தாக்குதலில் குறைந்தது ஒரு E-3 சென்ட்ரி அவாக்ஸ் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது அமெரிக்காவினுடைய வான்வழி உளவு பார்க்கும் திறனுக்கு ஒரு தீவிர அடியை ஈரான் கொடுத்திருந்தது. தற்போது ஹோர்முஸ் நீரிணைக்கு மேல் பதிவாகியுள்ள அண்மைய ரேடார் சம்பவம் புதிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இது ஒரு தொழில்நுட்ப அவசர நிலைமையா அல்லது அதைவிட தீவிரமான ஒரு ஈரானின் தாக்குதலா? இப்போதைக்கு இதன் சரியான காரணம் தெளிவாக தெரியவில்லை. ஈரானிய தாக்குதல்களும் அவற்றின் திறன்களும் அமெரிக்க ராணுவத்தை எதிர்பாராத அதிர்ச்சி நிலையில் இப்பொழுது வைத்திருக்கிறது. வாஷிங்டன் ஒரு விரைவான வெற்றியை எதிர்பார்த்து ஈரான் போருக்குள் நுழைந்திருக்கலாம். ஆனால் ஈரான் தன்னால் திருப்பி தாக்க முடியும். அதே நேரம் தாக்கியவர்களுக்கான தண்டனையையும் திருப்பி தர முடியும், மோதலை தொடர முடியும் என்பதை தொடர்ந்து காட்டி வருகிறது. மேலும் உலக வல்லரசுக்கான செலவுகள் வேகமாக இப்பொழுது அதிகரித்தும் வருகின்றன. அமெரிக்கா பிப்ரவரி 28ஆம் தேதியன்று ஈரான் மீது போரை தொடங்கியதிலிருந்து 750க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் காயமடைந்துள்ளதாக பாதுகாப்புத்துறையின் போர் உயிரிழப்பு தரவுத்தளம் கூறுகிறது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தீர்மானமான அடியை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட அமெரிக்கர்கள் போரில் காயமடைந்தவர்களின் சரியான எண்ணிக்கையை பென்டகனின் உயிரிழப்பு தரவுத்தளம் 757ஆக உயர்த்தியுள்ளது கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மாறாக இந்த மோதல் அமெரிக்காவினுடைய ராணுவ சக்தி, சகிப்புத்தன்மை மற்றும் மூலோபாயத்தின் பெரும் சோதனையாகவும் தோல்வியாகவும் மாறி வருகிறது. ஈரானில் பாதுகாப்புத்துறையின் உயிரிழப்பு பகுப்பாய்வு அமைப்பின்படி வெளிநாட்டு நடவடிக்கைகள் மற்றும் ஆபரேஷன் எபிக்யூரியின் கீழ் பதிவு செய்யப்பட்டவை இணைக்கப்படும் போது இந்த அமெரிக்க வீரர்களின் உயிரிழப்பு எண்ணிக்கை பின்வருமாறு அதிகரித்திருந்தது. 18 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டனர், 757 பேர் காயமடைந்திருந்தனர். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் வாஷிங்டனும் டெஹ்ரானும் தொடர்ந்து பிடிவாதமாக இருப்பதால் எண்ணிக்கைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன.
பென்டகன் தனது தரவு தளத்தை ஆகஸ்ட் 19ஆம் தேதியன்று புதுப்பித்தது. அந்த கணக்கீட்டில் 50க்கு மேற்பட்ட காயமடைந்த அமெரிக்க வீரர்களை மேலும் சேர்த்தது. ஆனால் இந்த காயங்களில் சில எங்கு நிகழ்ந்தன என்பது குறித்து இன்னும் கேள்விகள் இருக்கின்றன. அந்த உயிரிழப்புகள் எந்த மோதலுடன் தொடர்புடையவை என்பதை பென்டகன் சரியாக குறிப்பிடவில்லை. பாதுகாப்புத்துறை கடந்த மாதம் கொல்லப்பட்ட அல்லது காயமடைந்த அமெரிக்க வீரர்களுக்காக ஜூலை 7 முதல் புதிய வெளிநாட்டு செயற்பாட்டு வகையை உருவாக்கி இருக்கிறது. அந்த திகதி மிக முக்கியமானது. ஜூலை 7ஆம் திகதியில் தான் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நிர்வாகம் காங்கிரசுக்கு ஈரானுடனான புதிய மோதல் போர் அதிகார சட்டத்தின் கீழ் தொடங்கியுள்ளது என்று அறிவித்தது. கடந்த மாதம் ஈரானிய தாக்குதல்கள் தொடர்ந்த போதிலும் அதிகாரப்பூர்வ தரவு தளத்தில் கொல்லப்பட்ட மற்றும் காயமடைந்த வீரர்களின் எண்ணிக்கை உண்மையில் குறைந்து வந்தது. 4 இறப்புகள் மற்றும் டசன் கணக்கான காயங்கள் புள்ளி விவரங்களில் இருந்து மறைந்து போயின. பின்னர் அவை மீண்டும் பதிவேற்றப்பட்டன. பென்டகன் இந்த நிகழ்வை தற்காலிக தரவு இடையூறுகள் என்று கூறியது. மோதலின் போது பென்டகன் காயமடைந்த துருப்புக்களை வெளிப்படுத்துவதில் மெதுவாக செயற்பட்டதாக CNN முன்பு செய்தி வெளியிட்டிருந்தது. மேலும் அதிகாரிகள் பாதுகாப்பு கவலைகளையும் குறிப்பிட்டனர். இப்போது காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 750 தாண்டிய நிலையில் அமெரிக்கா வெளியிடுவதில் புறக்கணிப்பது அதிகரித்து வருகிறது. மேலும் பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ள நிலையில் ஹார்முஸ் நீரிணை இன்னும் மோதலின் மையத்தில் இருப்பதால் மோதலுக்கான முடிவை நோக்கிய பாதை நிச்சயம் அற்றதாகவே இருக்கிறது. எங்களிடம் பொருளாதார தடை விதிக்கக்கூடிய விடயங்கள் உள்ளன. எங்களிடம் மிக கடுமையான பொருளாதார தடைகள் இருக்கின்றன. என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். தற்போது ஹார்முஸ் நீரிணை திறந்திருக்கிறது. நிறைய படகுகள் வந்து சென்று கொண்டிருக்கின்றன. மக்கள் இந்த ஹார்முஸ் நீரிணை பற்றிய எந்த புகாரையும் தெரிவிக்கவில்லை. அது ஒரு கட்டத்தில் சிறிது மெதுவாக இருக்கலாம். ஆனால் இப்போது நிறைய படகுகள் வந்து செல்கின்றன. நமது கடற்படை முற்றுகை மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், ஒரு சில சிறிய இடைவெளிகளை தவிர நாங்கள் ஒரு ஒப்பந்தத்துடன் அதை வேண்டுமென்றே திறந்தோம். ஆனால் ஒப்பந்தம் முடிவுக்கு வரவில்லை. உங்களுக்கு நன்றாக தெரியும், ஒப்பந்தத்தை அவர்கள் சொன்னது போல் மாற்றவில்லை. அவர்கள் நமக்கு ஒன்றை சொல்லிவிட்டு இன்னொன்றை செய்கிறார்கள். ஆனால் முற்றுகையானது 100% வெற்றி பெற்றிருக்கிறது. எந்த படகுகளும் ஈரானுக்குள் நுழையவும் இல்லை. ஆனால் அவை மற்ற இடங்களுக்குள் நுழைகின்றன. நாம் என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அது மிகவும் நன்றாக இருக்கும். மற்றும் எண்ணெய் விலைகள் ஒரு பாறை போல் மிகவும் குறைவடையும். நாம் செய்து கொண்டிருப்பதை சரியாக செய்வோம். உங்களுக்கு தெரியும், அவர்கள் ஒரு பீப்பாய்க்கு $350 பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். இன்று அது 84 அல்லது 85 நாங்கள் குறைத்திருக்கிறோம். அதோடு நாங்கள் நிறைய எண்ணெயையும் இந்த பகுதியில் இருந்து பெறுகிறோம் என்று அமெரிக்காவினுடைய அதிபர் கூறுகின்றார். அதே நேரம் வாஷிங்டனுக்கும் டெஹ்ரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் மாத கணக்கிலான மோதல்களுக்கு பிறகு முற்றிலும் முடங்கிய நிலையில் ஈரான் மீது டொனால்ட் ட்ரம்ப் தனது வலிமையான அச்சுறுத்தல்களில் ஒன்றை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். இது எந்த ஒரு நாட்டின் மீதும் இதுவரை எடுக்கப்படாத மிக கடுமையான பொருளாதார நடவடிக்கை என்று அவர் அழைக்கிறார். ட்ரூத் சோஷல் பதிவில் அமெரிக்க ஜனாதிபதி ஈரான் மீது ஒரு ஒப்பந்தத்தை அடிப்பதற்கான இறுதி வாய்ப்பை வீணடித்ததாக குற்றம் சாட்டினார். மேலும் தெஹ்ரான் முன்னப்போதும் இல்லாத அளவில் பொருளாதார போரையும் தனிமைப்படுத்தலையும் எதிர்கொள்ள நேரிடும் என்றும் எச்சரித்தார். இது அமெரிக்காவின் ஈரான் மீதான பொருளாதார தடைகள் தீவிரமடைவதை காட்டுகிறது. அது மட்டுமில்லாமல் ட்ரம்ப் ஈரானை மட்டும் விட்டுவிடவில்லை. தெஹ்ரானுடன் வணிகம் செய்யும் ஒவ்வொரு நாடு, நிறுவனம் மற்றும் நிதி நிறுவனத்திற்கும் அவர் ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். ஈரானுக்கு பொருளாதார உயிர் நாடியை வழங்கும் எவரும் அமெரிக்காவில் இருந்து மிகப்பெரிய பொருளாதார விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இது இன்றைய உலக வீர செய்தி தொகுப்பு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த செய்திகளை பாக்குறீங்கன்னு சொன்னா, இது போன்ற ராணுவ ரகசிய செய்திகளை தொடர்ச்சியா பாக்குறதுக்கு உலக வீர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த காணொலி பலருக்கும் சென்று செய்ய உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. மீண்டும் நாளை மாலை இதே நேரம் ஒரு புதிய மிக முக்கியமான உலக வீர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நான் உங்கள் RM ராம். வணக்கம்.